எபிசோட் 100ல போர்ட் மீட்டிங் நடக்குது. அங்கே ரியா, ரகுபதி சார், ராஜன் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜன் சொல்றாரு, நம்மளோட ரெசார்ட்டில் 55% ஷேர்ஸை வாங்கினது லூத்தர்னு யாரோ ஒரு பெரிய பில்லியனரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருக்கு என்ன நம்ம ரெசார்ட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ரியா கேட்குறாங்க. அதுக்கு அவர் தெரியல, வந்தால் தான் தெரியும், அவர் தான் புது சிஇஓவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உத்தமன், பிரியா, அதுக்கப்புறம் மற்ற ரிசப்ஷனிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ட்ரம்ஸ் மியூசிக்கோட புது சிஇஓவாக ரிசீவ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஒரு கார் வருது. வந்தங்க இந்த இறங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெடுமாறன். இதை பார்த்துட்டு உத்தமன் ஷாக் ஆகிட்டு ஓடியே ரூம்குள்ளே வராரு. வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரகுபதி சார், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வர புது சிஇஓ வந்து லூத்தர் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ யார் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக நெடுமாறன் உள்ள வராரு. நெடுமாறன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. வரும்போதே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு சர்காஸ்டிக்காக எல்லாரையும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்து அந்த சிஇஓ சீட்டில் வந்து ராஜனை வந்துட்டு மூவ் யுவர் பட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு அவர் உட்கார்றாரு. உட்காந்துட்டு ரகுபதி சாரை பார்த்து என்ன நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக தொப்பையோடு உட்காந்துருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நீங்கள் வந்து புது சிஇஓவை பார்க்குறதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரண்ட் போஸ், அப்புறம் சைட் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக் போஸ் அவரோட இதெல்லாம் காட்டுறாரு ரகுபதி சார் கிட்ட. அவருக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது. உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, நீ சிஇஓ ஆனதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் ஒன்று 45% ஷேர் ஹோல்டராக நான் ஒன்று சொல்கிறேன், நீ இந்த இதில் ரெசார்ட்டில் எந்த ஒர்க்கஸையும் நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் ஏதாவது ஸ்டாஃபை சேஞ்ச் பண்ண போகிறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஆனால் கிச்சனுக்குள்ளே ஒரு ஆண்ட் கூட என்டர் ஆகக்கூடாது, அப்புறம் டெர்மேட் எப்படி உள்ள விடுவேன் அப்படின்னு மட்டும் கேட்குறாரு. அதாவது வெற்றி உள்ள விட மாட்டேங்கிறத சொல்கிறாரு. இதை கேட்டு உத்தமன் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட்டே ஒரு பஞ்ச் ஆஃப் ஜோக்கர்ஸ் தான். ஒரு டீக்கும் பிஸ்கெட்டுக்கும் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு பெரிய சீன் போட்டுட்டு இருப்பீங்களா, இனிமேல் அது நடக்காது, எப்படி ஒரு ரெசார்ட்டை ரன் பண்ணணும் நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹலோ மிஸ்டர் 45% அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அண்ட் ஒரு லைனுக்கு வந்து டீத் வேணால் அதை லூஸ் பண்ணலாம், ஆனால் அதோட பசி என்றைக்குமே அதை லூஸ் பண்ணாது, இனிமேல் தான் அந்த லைன் வந்து எப்படி சீரி பாய போகுதுங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வெற்றியோட ஊரில் வெற்றி உள்ளே வர போகிறாரு. அங்கே ட்ரம்ஸ் எல்லாம் மியூசிக்லாம் ஏற்பாடு பண்ணி தடபுடலாக வெற்றியை வந்து வரவேற்கிறாங்க. அங்கே வீட்டு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. வெற்றி வந்துட்டு முதல்ல கடனை திருப்பி கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு சரிப்பா நான் கொஞ்சம் கோத்தில் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டு பத்திரத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் சந்தோஷத்தை திருப்பி கொடுத்துருக்கப்பா, இது உங்கள் அப்பா கொடுத்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் ஊருக்குள்ளே சைடில் பேசிக்கிறாங்க. சிதம்பரம் வந்து ஓடி போகலையா, தொலைஞ்சு தான் போயிட்டாராம், அவர் அப்படி குடும்பத்தை அம்போன் விட்டுட்டு போகிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ வெற்றி வந்து அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் துரையை காட்டுறாங்க. அவர் அந்த அழுதுகிட்டே இந்த வாக்கி டாக்கி தூக்கி கடலுக்குள்ளே போட்டுட்டாரு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து திருப்பி அந்த மாஸ்க் போட்டு பாடிட்டு இருக்காங்க. வெற்றி வந்து அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில் அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ஃபேஸை காட்டிடுறாங்க. ஃபேஸை காமிச்ச உடனே ஐஷுக்கும் வெற்றிக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. வெற்றி திரும்பவும் அதே ரூம் சர்வீஸ் ட்ரெஸ்ஸில் உள்ள வராரு. இதை பார்த்துட்டு ரகுபதி சார் சொல்கிறாரு, நீ ஏன்பா ரூம் சர்வீஸ் ட்ரெஸ்ஸில் வர, அவங்க உன்னை கிச்சனுக்குள்ளே விடாட்ட என்ன, நீ வந்து ஸ்டார் ஷெஃப் ஆகிட்ட, நீ எந்த ரெசார்ட்க்கு போனாலும் உன்னை பெருசாக எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் சும்மா நினச்சிங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ரெசார்ட்டை பழைய நிலைமைக்கு ஆக்கி உங்கள் கையில் தராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. இது கேட்டு ரகுபதி சார் ரொம்பவே இமோஷனல் ஆகுறாரு. அதோடு இல்லை, எங்கள் அப்பா பற்றி நெடுமாறனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையப்பா உங்கள் அப்பா நெடுமாறனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ரகுபதி சார் சொல்கிறாரு. இல்லை சார், எனக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா பற்றி நெடுமாறனுக்கு தெரியும், அந்த உண்மையை அவர்கிட்ட இருந்து வாயால் வர வச்சு எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்காம நான் போக மாட்டேன் சார், நீங்கள் என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ நெடுமாறன் சிஇஓ ரூம்குள்ளே என்டர் ஆகிட்டு ரகுபதி எம்டின்னு வச்சிருக்கிற போட தூக்கி தூர எறிஞ்சிட்டு த ரேம்பேஜ் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் அவருக்கு ஒரு கால் வருது. கணேஷ்னு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு, ஹே நீ இவ்வளோ நாள் என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு பார்த்தியா, சிங்கர் ஆரா வந்து உன்னோட பொண்ணா, எவ்வளோ நல்ல வாய்ஸ், என் பேரன் அவளுக்கு பெரிய ஃபேன், அவள் இப்போ உன்னை விட ரொம்ப ஃபேமஸ், நீ அவளை சொல்லி என் பேரன்கிட்ட பேச சொல்றியா, என் பேரை நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நெடுமாறன் செம்ம கடுப்பாயிட்டு, சரி நீ வை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அவர் வந்து ஆராவோட அந்த வீடியோ பார்க்குறாரு. அவர் பொண்ணு பாடுறதை பார்த்துட்டு அவரே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. இப்போ ரியாவும் ராஜனும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. ரியா வந்து ராஜன் கிட்டே, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க, நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ரியாவுக்கு வந்து ப்ரெக்னன்சி பெயின் வந்துடுது. உடனே ராஜன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு அட்மிட் பண்ணுறாரு. அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ நர்ஸ் கூப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ராஜன் அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ரியா அங்கேருந்து கண்ணால் சிக்னல் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ராஜனும் ஹஸ்பண்டுங்கிற இடத்துல சைன் பண்ணிட்டாரு. இப்போ எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி, ஐஷு, ராஜன், ரகுபதி சார், உத்தமன், சிவா எல்லாரும் இருக்கும்போது குழந்தை பிறந்துருச்சு. கொண்டு வந்து கொடுத்த உடனே ரகுபதி சார் வந்து ராஜன் கிட்டேயே கையில் வாங்க சொல்கிறாரு. அவரும் சந்தோஷமாக குழந்தைய வாங்குறாரு. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும், எபிசோட் 101 இருக்குது இந்த சீரீஸ்க்கு, மறக்காமல் பாருங்கள். இப்போ ஐஷுவும் வெற்றியும் பேசிக்கிறாங்க. ஐஷு வந்து வெற்றி பார்த்து என்ன ரூம் சர்வீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து வெற்றி கேட்குறாரு, என்னம்மா ஆரா அப்படின்னோடனே, சரி உங்களுக்கு அடுத்து கல்யாணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. கேட்டவுடனே கல்யாணமா, ஆமாம் அதுக்கு தான் ஒரு நல்ல சமையல்காரனா தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. உடனே சமையல்காரனா, சரி நானே இருக்கேன், அது உங்களுக்கு எதுக்கு வேறு சமையல்காரன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஏன் கல்யாணத்துக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு பேண்டை கூட்டிகிட்டு வந்து பாடணும், உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, ரெண்டு பேரும் வேலையில் இருந்தால் யார் ஸ்டேஜில் நிற்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐஷு.
உடனே வெற்றி வந்து என்ன புரியல, என்ன சொன்னோடனே ஐஷு டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு சொல்லுவாங்க, 3 months அப்புறமா மும்பையில் ஒரு கான்சர்ட் நடக்குது, அதுக்கான விவிஐபி டிக்கெட் நான் அதில் பாட போகிறேன், நீ கண்டிப்பாக வந்துடணும், கடைசி நிமிஷத்தில் உனக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னா உனக்காக நான் இப்போவே தரேன், அங்கே எத்தனை பேர் வந்தாலும் நீ வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன், அதுக்காக இப்போவே நான் மும்பைக்கு வந்து ட்ரைனிங்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வெற்றிக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. அது அப்போ வந்து வெற்றி கேட்குறாரு, சரி ஓகே அந்த ஸ்டேஜில் ஏதோ சொன்னேன்னே, ஓ அவ்வளோ அவசரமாக உனக்கு, அதை நீ கான்சர்ட்க்கு வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ ரொமான்ஸ், சூப்பராக இருந்துச்சு அந்த சீன். இப்போ நெடுமாறன் வந்து அவரோட கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதே பழைய டைலாக்லாம் சொல்கிறாரு, ஐ எம் பேக் மை ஃபக்கிங் கிச்சன், மை டியர் கிச்சன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இப்போ முருகன் ஃபோட்டோக்கு விளக்கேற்றி வச்சுட்டு வெற்றி வந்து நிறைய பேசுகிறாரு, ஒருத்தருக்கா என்னாச்சுங்கிறது சொல்கிறாரு. பவானி அக்கா வந்து எப்படியோ தலையை அடமான வச்சு நகை அடமான வச்சு ஒரு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கடையை இது பண்ணிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க முகத்தில் இப்போ சிரிப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பவானிக்கு ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. செல்வியை வந்து ஃபாரினுக்கு படிக்க வைக்க முடியலன்னா கூட ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெடுமாறனோட கிச்சன் எப்பவும் போல் பரபரப்பாகவே இருக்குது. பாண்டியும் ஸ்டெல்லாவும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாண்டி இன்னும் ஸ்டெல்லா கிட்ட லவ் சொல்லலை. அப்புறம் கிணத்து கடவுலேருந்து 2-3 பசங்க வராங்க. அவங்க எல்லாத்துக்குமே உத்தமன் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யாவுக்கு வந்து ஜாப் வந்து பெர்மனெண்ட் ஆயிடுச்சு, கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான் ஆஸ் யூஷுவல் நெடுமாறன் கிட்ட திட்டு வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்காரு. விக்கி வந்து வேணி பின்னாடியே போயிட்டு சாரின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேணி மனசு தான் தெரியுமே எவ்வளோ சாஃப்ட்னு, அதனால விக்கி தப்பை திருத்திக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணி மனசுலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிருச்சு விக்கி மேலே. எடிசன் ஆஸ் யூஷுவல் எங்கே எது கிடைச்சாலும் முழுங்கிட்டு இருக்கான், டவலை மட்டும் அவனால் முழுங்க முடியாது, அதனால் அதை மட்டும் முழுங்காமல் விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெற்றி கிச்சனில் ஆர்டர் எடுக்க வரும்போது நெடுமாறன் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கும் இவர் சொல்லார், இவரோட ஒரு ஸ்டார் ஷெஃப் அதிகமாக வாங்கினா தான் இவர் இப்படி பார்க்குறது நிறுத்துவார் போல இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ கவலையே இல்லை, ஏன்னா நான் இப்போ தான் ட்ரெயின்டு ஷெஃபாக இருக்கேன்ல, ஒரு ஸ்டார் ஷெஃபாக இருந்துட்டு ரூம் சர்வீஸ் வேலை பார்க்குறது கூட ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், ஐஷு இல்லாத இந்த கிச்சன் வந்து பொட்டு வைக்காத பொண்ணு மாதிரி இருக்குது. ஸோ ஐஷுவை நானே மனசில் நினச்சி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ரகுபதி சார் குழந்தைய பார்த்துக்கிட்டே ஹாப்பியாக இருக்காரு. ரியாவும் ராஜனும் குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறாங்க. என்ன இப்போ பழையபடி ஆர்ஆர் ரெசார்ட் வந்து ரகுபதி ரியா ரெசார்ட் இல்லை, அதை திருப்பி நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெடுமாறனும் வெற்றி நேராக எதிர்க்க நடந்து வராங்க. அப்போ வெற்றி வந்து நெடுமாறன் கிட்ட, நான் கண்டிப்பாக உங்கள் வாயாலே எங்கள் அப்பா பற்றின உண்மையை சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நெடுமாறன் மனசுக்குள்ளே பேசுகிறாரு, இந்த ரூம் சர்வீஸ் ட்ரெஸ் தான் உனக்கு கச்சிதமாக இருக்குது, உங்கள் அப்பனே நினச்சாலும் நடக்காது, உங்கள் அப்பா பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன், உன்னால் முடிஞ்சால் நடத்தி காட்டுடா அப்படின்னு சொல்லி நெடுமாறன் பேசுகிறாரு. அதுக்கு வந்து வெற்றி வந்து நான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன், இது எங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. கடைசியாக அவர் சொல்கிறாரு, நெடுமாறன் சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் த எண்ட், திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் யுவர் எண்ட், டேம் இட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்து 101 இருக்குது, வந்துட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.